Hello friends, good morning to all. டுடே என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி 31,000 இருக்கிற மாதிரி கேரளாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பிடெக் முடிச்சவங்க வந்து ஜேஆர்எஃப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கே பார்த்தோம்னா வந்து நம்ம டிஆர்டிஓ கேரளாவில் தான் என்பிஓஎல் சரிங்களா, அங்கே தான் நமக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. ஸோ யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், யாருக்கு வந்து இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. பிடெக் இல்லைனா வந்து எம்இஎம்டெக் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா பிரான்ச்சுமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. நம்ம வந்து பிடெக்கில் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், இல்லை எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தா வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது, அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது சரிங்களா. டேரெக்டாக வந்து நம்ம ஆன்லைனில் தான் என்னது நமக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்க போகுது சரியா. ஸோ இப்போ நான் பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அது எம்இஎம்டெக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஜாபுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், எல்லாருமே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஏஜ் வந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தா வந்து நமக்கு வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ரிட்டன் சரிங்களா, கையில் வந்து எல்லாமே அதில் இருக்கிறது கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க வித் சைனோட சரிங்களா. ஃபில் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும் சரிங்களா. ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த மெயில் ஐடிக்கு என்ன பண்ணணும்னா அனுப்பிவிடணும். ப்ளஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு அடிஷனலாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னால் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பிடெக்கோட டிகிரி சர்டிஃபிகேட், அது எம்இஎம்டெக்கோட டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து உங்களுடைய வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா. அப்புறம் ப்ளஸ் நீங்கள் வந்து கேட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கேட் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம், கேட் ஸ்கோர் கார்டு வந்து என்ன பண்ணலாம் அட்டாச் பண்ணி எல்லாமே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக ஒரு 4 or 5 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க hrd@npol.drdo.in சரிங்களா. இந்த மெயில் ஐடிக்கு என்ன பண்ணிவிடுங்கன்னா அனுப்பிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டிலிருந்து 30 days சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ விட்டாங்க பார்த்தா 14 நவம்பர் விட்டாங்க சரிங்களா. ஒரு 30 days அப்புறம் பார்த்தா வந்து நெக்ஸ்ட் மந்த் 14 டிசம்பர் 14 வரை இந்த ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து மெயில் அனுப்பிடணும் சரிங்களா. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி மெயில் வந்து அனுப்பிடுங்க சரிங்களா. மந்த்லி வந்து சேலரி வந்து 31,000 வந்து இருக்க போகுது சரிங்களா. நல்ல வாய்ப்பு தான், நல்ல ஒரு இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. இன்டர்வியூ தான் இருக்க போகுது, டேரெக்டாக இன்டர்வியூ சரிங்களா. பேஸ்டான நம்மளுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கேட் ஸ்கோர் இல்லை எம்இஎம்டெக்ல எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ டேரெக்டாக வந்து வெப் பேஸ்டு கான்ஃபரன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. வீடியோ நமக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து இன்டர்வியூ இருக்க போகுது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்னா 14 டிசம்பர் சரிங்களா. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.